ரீசெண்டாக சில பிரச்சனைகள்லாம் ஓடிட்டு இருக்கு இல்லையா, ஹர்ட் ஆகிறதெல்லாம் நான் பார்க்குறேன். அதை பார்த்து எனக்கு ஹர்ட் ஆகுது. உங்கள் கட்சி கூட்டத்தில் மட்டும் இல்லை, அதர் தான் பார்ட்டி ஆக்டிவிட்டீஸ், திருமணங்களில் அல்லது வேறு சில ப்ரைவேட் நிகழ்ச்சிகளில் நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்கன்றதை பொறுத்தும் உங்களுடைய அரசின் மீதான தாக்கம் இருக்கும். Plan your next summer escape with Grand Royal Tours. Medway Hospitals, ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நாமளும் நீங்களும் சேர்ந்து மக்களோட பிரச்சனைகளை மட்டும் பார்ப்போம். இட்ஸ் வெரி டேஞ்சரஸ் கேம். அப்போ இதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாரு அவர்? அவருடைய சப்போர்ட்டர்ஸ்க்கு அது புரியும் அப்படிங்கிறது அவர் நினைக்கிறாரா? இதை விஷயங்களை மட்டும் வச்சு பெண்கள் என்ன இடப்பட மாட்டாங்க, வாட் எவர் மே பி மை ஒமிஷன்ஸ் அண்ட் கமிஷன்ஸ் வித் இன் கோர்ட், அவர் அப்படி நினைக்கலாம். பட் ஐ திங்க் இட்ஸ் அ டேஞ்சரஸ் கேம். இல்லை, இது வாக்கு வங்கி அரசியல் இருக்கவரால் இதை அஃபோர்டு பண்ண முடியும். சரி, நானும் டெல்டாக்காரன் தான் அப்படின்னு உங்க காதல டால்டா ஊத்தலாம் நான் வரல. இந்த வார்த்தை ஜாலங்களால் பிரயோஜனம் கிடையாது. உங்களுக்கு வாட் இஸ் ஆன் த கிரவுண்டுன்றது ரொம்ப முக்கியம். அது அவர் மட்டும் இல்லை, கட்சியாக என்ன ஒர்க் பண்ணுது, வாட் இஸ் தர் பாலிட்டிக்ஸ். இந்த கட்சியில் ஒரு 3 லீடர்ஸ் அவரை தவிர ப்ராமினென்ட் லீடர்ஸ் யார் இருக்காங்க பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸில் ஸ்ட்ராங்காக இருக்கவங்க? செங்கோட்டையன் அவர்கள் சார். அவர் வந்தவருங்க, சரி, மச்சான் 2 பேர். அதிகமாக பேசக்கூடியவர் ஆதவர்ஜுனவாக தான் இருக்கிறாரு. பேசுகிறாரு, நடவடிக்கை. இப்படி தானே நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்க, நான் அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு என்னுடைய ஒரு யுக்தி அப்படின்னு அவர் நினைக்கலாம்ல சார்? அதுதான் உண்மை, யூ ஆர் ரைட். பட் கன்வென்ஷனல் சென்ஸில் அது ஒத்து ஒரு மாற்றம் நான் ஒன்று அது. 2வது சப்கான்ஷியஸாக தோத்துட்டு போகிறோம் போடா, அந்த எண்ணம் வந்திருக்கலாம். அதாவது நான் இப்படி தான் இருப்பேன், இது என்னோட ஓட் பேங்கை அஃபெக்ட் பண்ணும். ஒரு டென்ட்டை ஏற்படுத்துறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது, 100% வாய்ப்பு இருக்குது. மேபி 1%, மேபி 2-3%. இதால் உனக்கு ப்ளஸ் வரப்போகிறது கிடையாது, அடி வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விஜய் அவர்களினுடைய தஞ்சாவூர் கூட்டம், இப்போது அது நிறைய விஷயங்கள் பேசினார். இதில் முக்கியமாக அந்த எலெக்ஷன் அப்படிங்கிறத நான் ஒரு இமோஷன் எனக்கு அப்படின்றாரு. அதுலேயும் ஒரு ஓஷனிக் எமோஷன் அப்படின்னு ஒரு ஸ்பிரிச்சுவல் லெவலெல்லாம் அவர் சொல்கிறாரு. எப்படி அவர் எப்படி அந்த சேஞ்ச் ஓவர் அந்த மக்களை அவர் அட்ரஸ் பண்ணுறதுலையும் அவர் வகைக்கு கொண்டு வரதுக்கான முயற்சிலையும் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் இவால்வ் ஆகிட்டே வராருன்னு பார்க்குறீங்களா, இல்லைனா அது ஜஸ்ட்டு சும்மா அது ஒரு வார்த்தையாக பார்க்குறீங்களா சார்? சின்ன ஒரு வார்த்தையாக தான் மேடம் நான் பார்க்குறேன். அவர் எவால்வ் ஆன மாதிரியே தெரியல. இன்ஃபேக்ட் டிகிரடேஷன் இருக்க மாதிரி கூட எனக்கு தோணுது வித் சம் அதர் டெவலப்மெண்ட்ஸ் அபவுட் விச் வி கேனாட் ஸ்பீக். இந்த வார்த்தை ஜாலங்களால் பிரயோஜனம் கிடையாது. உங்களுக்கு வாட் இஸ் ஆன் த கிரவுண்டுன்றது ரொம்ப முக்கியம். அது அவர் மட்டும் இல்லை, கட்சியாக என்ன ஒர்க் பண்ணுது, வாட் இஸ் தர் பாலிட்டிக்ஸ். மக்களை பாதிக்கக்கூடிய 1000 பிரச்சனைகளில் கட்சியோட நிலைப்பாடு என்ன, கட்சிக்காரனோட செயல்பாடு என்ன, இவரோட நிலைப்பாடு என்ன, இவரோட செயல்பாடுகள் என்ன, இது எல்லாத்தையும் ஓவராலாக பார்க்கும்போது தஞ்சாவூர் கூட்டத்தில் எமோஷன், கமோஷன், அப்புறம் ஓஷன், இதெல்லாம் டி ராஜேந்தர் இங்கிலீஷில் பேசினா இருக்க மாதிரி இருக்குது. இதுக்கெல்லாம் என்ன மரியாதைன்னு எனக்கு தெரியல. கிரவுண்டில் என்ன நீங்கள் பண்ணுறீங்க, அண்ட் யூ வில் பி ஜட்ஜ்டு இன் அ ஹோலிஸ்டிக் மேனர். ஒரு கூட்டத்தில் மட்டும் இல்லை, ஓவராலாக நீங்கள் உங்களை எப்படி கண்டக்ட் பண்ணிக்கிறீங்கன்றதை பொறுத்து மக்கள் உங்களை எடை போடுவாங்க. அப்படி இருக்கும்போது உங்கள் கட்சி கூட்டத்தில் மட்டும் இல்லை, அதர் தான் பார்ட்டி ஆக்டிவிட்டீஸ், வேறு ப்ரைவேட் ஃபங்க்ஷன்ஸில், திருமணங்களில் அல்லது வேறு சில ப்ரைவேட் நிகழ்ச்சிகளில் நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்கன்றதை பொறுத்தும் உங்களுடைய அரசியல் மீதான தாக்கம் இருக்கும். எது சரி எது தப்புன்னு நான் போக விரும்பலை, அதையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். ஆகவே அந்த இடத்துல பார்க்கும்போது இம்ப்ரூவ்மெண்ட்டான்னு கேட்டிங்க, ஐம் சாரி, டிகிரடேஷன் தான் இருக்க மாதிரி எனக்கு தோணுது. அஃப்கோர்ஸ் அந்த கூட்டம் இட்ஸ் மச் பெட்டர்ன்றதும் நான் ஒரு பாயிண்ட் இருக்குது, நான் அதை மறுக்கல, மாற்றி பேசுகிறதா நினைக்காதீங்க. ஸ்லைட் பெட்டர் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, நான் மறுக்கல அதை. வாட் நெக்ஸ்ட், இதோட அடுத்த ஸ்டேஜுக்கு பாலிடிக்ஸ் போக மாட்டேங்குது. எஸ், முந்தின ஸ்பீச்சோட இது கொஞ்சம் பெட்டரு. ஃபார் த ஃபஸ்ட் டைம் இஸ் அட்ரஸ்டு ஃபார்மர்ஸ். அதனால தான் இந்த பச்சை கலர் துண்டு அது அவரோட ஓட் பேஸில் இப்போ இருக்கக்கூடிய ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்டாக என்ன பார்க்குறாங்க, வீக்கனிங் பார்ட்டாக அவருக்கு சிட்டிஸில் சப்போர்ட் இருக்குது, ரூரல் ஏரியாஸில் சப்போர்ட் இல்லைன்றாங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு விவசாயிகளை குறி வச்சு அவர் பேசுகிறாரு, விச் இஸ் குட். சில இதெல்லாம் கரெக்டாக தான் பேசியிருக்காரு. ஐ அக்ரி, ஒன் கேன் அப்ரிஷியேட் தட். அதாவது ரொம்ப அவுட் சைட்டில் பார்க்கும்போது மற்ற ஸ்பீச்சை விட இது கொஞ்சம் பெட்டரு. அதுவும் அந்த ஆடியன்ஸ்க்கு, ரூரல் இந்தியாவுக்கு, ரூரல் தமிழ்நாட்டுக்கு பேசும்போது, கிராமப்புற தமிழ்நாட்டுக்கு பேசும்போது இட் இஸ் ஃபைன். நம்ம அதை மறுக்கலாமா, அதை ஏற்றுக்கலாம் நம்ம பட் அதோட அடுத்த ஸ்டேஜ் என்ன, அதை அடுத்த கட்டத்துக்கு கட்சி கொண்டு போகணும். ஒவ்வொரு முறையும் அவரோட ஸ்பீச்சை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். ஒரு முறை அவர் ஸ்பீச் நடந்துன்னா அதை உட்காந்து 4 பேர் பேசுகிறோம், 4 வீடியோவில் பேசுகிறோம். ஓவரால் பார்ட்டியோட பர்ஃபார்மன்ஸுன்றதை பற்றி பேசணுன்ற எண்ணமே ஏன் பொலிட்டிக்கல் சேனல்ஸ்க்கு வரவே மாட்டேன்னுது, ஏன்னா கிரவுண்டில் ஆக்டிவிட்டிஸே இல்லை. ஸோ அதை பற்றி தான் நீங்கள் கவலைப்படணும். வாட் இஸ் தி பாலிட்டிக்ஸ் ஆஃப் தாவேகா டிவிக்கேன்றது தான் இஷ்யூவாக இருக்கணுமே ஒழிய, தனிப்பட்ட விஜயோட செல்வாக்கு
அவரை தவிர அந்த கட்சியில் இன்றைக்கி யாரை வச்சு பேசுவீங்க? இந்த கட்சியில் ஒரு 3 லீடர்ஸ் அவரை தவிர ப்ராமினென்ட் லீடர்ஸ் யார் இருக்கா பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸில் ஸ்ட்ராங்காக இருக்கவங்க? செங்கோட்டையன் அவர்களுங்க தானே சார். அவர் வந்தவருங்க, சரி, மச்சான் 2 பேர். அதிகமாக பேசக்கூடியவர் ஆதவ அர்ஜுனாவாக தான் இருக்கிறாரு. பேசுகிறாரு, நடவடிக்கை என்ன? பிரபல்யத்துக்கும் புகழுக்கும் வித்தியாசம் உண்டு, பாப்புலாரிட்டிக்கும் ஃபேமுக்கும் வித்தியாசம் உண்டு. கட்சியோட செகண்ட் ரேங்க் லீடர்ஸ் அவங்களோட பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸ் என்ன? சரி, இவங்கெல்லாம் டிவியில் வராங்க, ஆது வராரு, செங்கோட்டையன் வராரு, அருண்ராஜ் வராரு, ஃபைன், புஷி ஆனந்த். இவர்களுக்கு அடுத்த கட்டமாக வந்து பார்ட்டியோட ஆக்டிவிட்டீஸ் என்ன? வாட் இஸ் தர் பாலிட்டிக்ஸ்? இது வரைக்கும் அந்த கடந்த ஒரு 2 மாதத்தில் அவங்களோட இம்பார்ட்டண்ட் பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸ் என்ன? எத்தனை போராட்டத்துக்கு தெருவுக்கு வந்தாங்க? எவ்வளோ பிரச்சனைகளுக்காக அவரே கருத்து சொல்லியிருக்காரு, இல்லை உங்கள் கட்சிக்காரன் எத்தனை பேர் இறங்கி போராடி இருக்கான்? கருத்து சொல்லக்கூடிய வகையில் அவர் சொல்லிகிட்டே தான் இருக்கிறாரு ஒவ்வொரு பிரச்சனையும் நடக்கும்போது. ஆனால் அதுவும் அவருடைய எக்ஸ்ட்ரத்தில் சொல்கிறாரு. அவ்வளோதான், கீழே கிரவுண்ட் என்ன? கட்சிக்காரன் அந்த மேலே எடுத்துகிட்டு போகிறது எப்படி? 24 hours 365 days நீங்கள் பார்ட்டி ஆக்டிவிட்டீஸில் இருக்கணும்ல, அது என்ன நடக்குது இன்றைக்கி? பட் அவருடைய கட்சிக்காரங்கும் போது நர்ஸ் தூய்மை பணியாளர் போராட்டம் போல் நர்ஸ் இஷ்யூ இருக்கும்போது ஆதவ அர்ஜுன் அங்கே போனார், வந்தார், அதை பற்றி பேசினார், இவர் போனாரா? நடந்தது. ஆனால் இவர் போகல. அதை சொல்லுங்கள், இவர் ஏன் போகல? ஒய் யூ ஆர் நாட் இன்வால்வ்டு? நீங்கள் ஏன் சார் போகல? அவர் திரும்ப திரும்ப சொல்கிறாரு, சார் என்னையை தடுக்கணுங்கிறதுக்காக நான் போடுற மீட்டிங்க்கு எஸ்ஓபிஸாக போட்டு இருக்குங்கன்னு ஒரு பக்கம் ஆளும் கட்சி சொல்கிறாங்க. ஆண்ட கட்சி வந்து ஆமாம்மா நம்ம 2 பேரும் டீல் வச்சுக்கலாம், நான் வந்து அவன் மேலே அவதூறு பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், நீ எஸ்ஓபி போட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்கன்னு அவர் சொல்கிறாரு. அதனால் என்னை விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இந்த அளவுக்கான ஒரு செக்லூடட் பாலிடிக்ஸுக்கு நியாயம் கற்பிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டா எப்படி வேணும் நியாயம் கற்பிக்கலாம்? இப்போ அவர் சொல்கிறார், இன்றைக்கி நான் தஞ்சாவூர் கூட்டத்தில் நான் ஜெயித்த பிறகு தான் கிராமமாக வருவேன்னாரு இல்லையா? தஞ்சாவூர் கூட்டத்தில் அதுக்கு முந்தின கூட்டத்தில் சொல்ல. அப்போ இந்த கேம்பெயினுக்கு அவர் போகிறதுலன்னு ஆகிடும். கேம்பெயினுக்கு போகாமல் எப்படி எலெக்ஷன் எடுத்து ஃபேஸ் பண்ணுங்க? எல்லா லீடர்ஸும் கிரவுண்டில் இருப்பாங்கல்ல. ஸ்டாலின் இருப்பார், எடப்பாடி இருப்பார், சீமான் இருப்பார், இவர் எங்கே இருப்பார்? பட் ஆதவ அர்ஜுன் அதுக்கப்புறம் சொன்னார், நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறமா அந்த போலீஸ் எல்லாமே மாறும், நமக்கு பெர்மிஷன் கிடைக்கும், நம்ம எதிர்பார்ப்போம், வருவார் அப்படின்னு சொன்னார். உண்மைதான், அது ஓரளவு கிடைக்கும். ஆனால் இவர் விஷயத்தில் கிடைக்குமான்னு தெரியலையே. நீங்கள் வந்து எங்கே போனாலும் அனுமதி கொடுக்க மாட்டேன்றீங்கன்னும் போது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை QR கோடு வச்சு எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க? QR கோடு எப்படி ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட கேதரிங்க்கு கொடுக்க முடியும்? ஸோ பொலிட்டிக்கல் பார்ட்டி வித் ஆல்மோஸ்ட் நெல் பாலிட்டிக்ஸ்னு மாறிடுச்சு. ப்ளஸ் அவரோட அதர் ஆட்டிடியூட்ஸும் வந்து இட்ஸ் ஆடிங் ஃபியூவல் டு த ஃபயர். இது என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. நான் ஐ ஹவ் சீன் திஸ் பாலிட்டிக்ஸ் ஃபார் நியர்லி 40-45 years. அஸ் அ ஜேர்னலிஸ்ட் நியர்லி 35+ years. அதை தவிர சின்ன வயசுலேருந்து பார்த்ததுன்னா ஒரு 45 years பார்க்கும்போது வந்து ஐ எம் ரியலி ஃப்ளபகாஸ்டட். அவருடைய அணுகுமுறை என்பது பேரதிர்ச்சியாக இருக்குது. இட்ஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டஃப். அண்ட் அவருடைய ஓட்டர்ஸும் சப்போர்ட்டர்ஸும் ஜென் ஜி அண்ட் அது தாண்டி என்னென்னமோ சொல்கிறாங்க. ஸோ கன்வென்ஷனல் பாலிட்டிக்ஸ்லேருந்து கம்ப்ளீட்லி டிஃபர்டு ப்ரீடாக தான் அவருடைய சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ we are dealing with a different situation. அப்போ இதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாரு அவர்? அவருடைய சப்போர்ட்டர்ஸ்க்கு அது புரியும் அப்படிங்கிறது அவர் நினைக்கிறாரா? ஸோ அதனால் பெருசாக அவருடைய இமேஜ்னால் அவருக்கு ஓட்டிழப்பு இருக்காது. குறிப்பாக விமன் ஓட்டர்ஸ் வந்து இதை பார்த்து அவங்க ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறாரா? திஸ் மே பி ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். யூ ஆர் ரைட். இதை விஷயங்களை மட்டும் வச்சு பெண்கள் என்னை இடப்பட மாட்டாங்க. இது என்னுடைய ரசிகைகள், என்னுடைய ஆதரவாளர்கள், எனக்காக வாக்களிக்கக்கூடிய பெண்கள், இதை வச்சு என்னை இடப்பட மாட்டாங்க. they are with me whatever may be my omissions and commissions within court. அவர் அப்படி நினைக்கலாம். பட் ஐ திங்க் இட்ஸ் அ டேஞ்சரஸ் கேம். இல்லை இது வாக்கு வங்கி அரசியல் இருக்கவரால் இதை அஃபோர்டு பண்ண முடியாது. இட்ஸ் அ வெரி டேஞ்சரஸ் கேம். இட் குட் கோ ஐதர் வே. யூ ஜெயிக்கிறது தான் உங்களுக்கு எய்ம்னா யூ cannot திங்க் ஆஃப் டூயிங் ஆல் திஸ் நான்சென்ஸ். நான் வேல்யூ ஜட்ஜ்மெண்ட்ஸ்குள்ளே போகல. ஐ எம் நோபடி டு judge anybody. It's an absolutely private affair. It's an extremely private affair. அது அந்தரங்கம் புனிதமானதுன்னுவாங்க. Privacy is sacrosanct for everyone. பட் எப்படி சொசைட்டி உங்களை பார்க்கும், எஸ்பெஷலி when you are in vote bank politics, you cannot afford to do it. You can't dream of doing it. But you are coolly doing this போது I'm taken aback. எனக்கு அது எப்படி இதை நான் புரிஞ்சுக்கணும்னு பார்க்குறேன். எனக்கு புரியல இது. அப்போ வந்து அவர் ஒரு கன்வென்ஷனல் சென்ஸில் ஒரு பாலிட்டிஷியனாக இதை ஜெயிக்கணும், பவரை கேப்சர் பண்ணுன்ற எண்ணங்கள் எல்லாம் அவருக்கு இல்லை என்று தான் நமக்கு தோன்றுகிறது. அப்படி எடுத்துக்க முடியுமா சார்? இல்லை என்னை இப்படி தானே நீங்கள் வந்து டார்கெட் பண்ணுறீங்க, நான் அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு என்னுடைய ஒரு யுக்தி அப்படின்னு அவர் நினைக்கலாம்ல சார்? அதுதான் உண்மை. யூ ஆர் ரைட். பட் கன்வென்ஷனல் சென்ஸில் அது ஒத்து வருமானேன் நான். அவர் அப்படி ஒன்று அது, ரெண்டாவது சப்கான்ஷியஸாக தோற்றுட்டு போகிறோம் போடா அந்த எண்ணம் வந்திருக்கலாம். இட்ஸ் அ டேஞ்சரஸ் கேம்ன்ற நான். நீங்கள் சொல்கிறது வந்து அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதாவது வந்து நான் இப்படி தான் இருப்பேன், இது என்னோடய ஓட் பேங்கை அஃபெக்ட் பண்ணாது. தட் இஸ் ஒன் ஸ்கூல் ஆஃப் தாட்.
செகண்ட் அது என்ன இதை வச்சு தானே நீ டார்கெட் பண்ற, நானே நான் அதை ஓவர் ரூல் பண்ணிடுறேன் நான் அப்படின்ற. அது வந்து நீ வந்து வெறும் சினிமா நடிகனாக இருந்தால் பண்ணலாம். பாலிட்டிக்ஸில் அதை பண்ண முடியாது. இட் பவுண்ட் டு ஹவ் சம் எஃபெக்ட். ஒன்றும் எம்ஜிஆர் கிடையாது. திஸ் ஆர் ஆல் சேஞ்சிங் டைம்ஸ் அண்ட் யுவர் அன்டெஸ்டட் மெட்டீரியல். இதுக்கு முன்னால் நீ பவரில் இருந்துக்கிட்டு இதை பண்ணினா கூட வில் ஹேவ் அதர் அட்வான்டேஜ். இப்போ அது இல்லை. இட்ஸ் அ டேஞ்சரஸ் கேம்ன்ற நான். அதுதான் அது எப்படின்னா வந்து அவர் அந்த நிலையில் இருந்து பண்ணுறாரான்னு நீங்கள் சொல்கிறீங்க மேபி. பட் அதர் சைடாக இருந்ததுன்னா சப்கான்ஷியஸ் லெவலில் அவர் இது எல்லாத்தையுமே வெறுக்கிறாரு. பவரெல்லாம் என் டேஷுக்கு சமண்டா போடா, நான் இப்படி தாண்டா இருப்பேன், தோத்துட்டு போகிறேன்டா அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டாரோன்ற ஒரு ஐயப்பாடு வருது இல்லை. ஏன்னா ஐதர் வே இட்ஸ் நாட் அ ஹெல்ப்ஃபுல் திங் ஃபார் தோஸ் ஹூ ஆர் இன் ஓட் பேங்க் பாலிட்டிக்ஸ். சரி, இதை எல்லாத்தையுமே நீங்கள் எதோட இழைச்சி பார்க்கணுன்னா வெதர் திஸ் வில் பி ஹெல்ப்ஃபுல் டு எ பர்சன் who is in vote bank politics. The answer is no, absolutely no. This will have some negative impact. So definitely some negative impact. You cannot afford to lose even one vote. You look at what Stalin is doing it. The overall behavior நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸாக ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணிங்கன்னா he doesn't want to lose even one vote. இன்க்ளூசிவாக எல்லாரையும் உள்ளே இழுத்து போட்டுக்கிறதும் ஆட்களை மட்டும் இல்லை, ஈவெண்ட்ஸை சித்தாந்தங்களை எல்லாத்துக்கும் தன்னை வந்து அதுக்கு ஈடு கொடுத்து போகிறதும் பார்க்கும்போது எல்லாரையும் நான் உள்ளே வச்சுக்கணும். எல்லா ஷேட்ஸ் ஆஃப் ஒப்பீனியனையும் உள்ளே வச்சுக்கணும். நாட் ஓன்லி இண்டிவிஜுவல்ஸ், எல்லா ஷேட்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் நான் உள்ளே வச்சுக்கணும். அப்படின்னும் பொழுது அது எனக்கு வாக்கு வங்கி அரசியலில் பலன் கொடுக்கும்னு அவர் நம்புகிறாரு. இத்தனைக்கும் அவர் பவரில் இருக்கார், அவர்கிட்ட பவர்ஃபுல் அலையன்ஸ் இருக்குது. இன்றைக்கி தமிழ்நாடோட பாலிட்டிக்ஸ், நேஷ்னல் பாலிட்டிக்ஸ் டிஎம்கேக்கு சாதகமாக இருக்குது. ஆன்டி பிஜேபின்றது அவங்க பிளட்லேயே இருக்குது. அவங்களுக்கு அது ரொம்ப ஓட் பேங்க் பாலிட்டிக்ஸில் இட்ஸ் அ பிளஸ்ஸிங் அவங்களுக்கு. as I used to say always, Modi and BJP are curse for India, but Modi and BJP are blessings for DMK. மோடியும் பிஜேபியும் இந்தியாவுக்கு சாபம், தமிழ்நாட்டுக்கு குறிப்பாக திமுகவுக்கு வரோம். ஏன்னா மைனாரிட்டிஸ் ஓட்டு அது கன்சல்டேட் பண்ணு. பட் ஸ்டில் he wants to be an inclusive person. ஒரு ஆளை கூட விட மாட்டேன்னு அவர் சேர்த்துக்கிறார், சித்தாந்தங்களையும் சேர்த்துக்கிறாரு. எல்லாரும் எங்களுக்கு வேணும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஒரு தப்பு காரியத்தை கூட பண்ண மாட்டேன்றாங்க, வெளிப்படையாக பண்ண மாட்டேன்றாங்க. இமேஜ் கான்ஷியஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஷார்ப்பாக இருக்குது. இதுதான் வந்து ஒரு வாக்கு வங்கி அரசியல் இருக்கக்கூடிய பவரை ரீட்டைன் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஒரு பாலிட்டிஷியனோட கன்வென்ஷனல் பிஹேவியர். இது ஜஸ்ட் ஆப்போசிட்டாக இருக்குது. அன்ஃபில்டர்ட் அப்படிங்கிறதுக்கான ஒரு இமேஜை க்ரியேட் பண்ணுறாரா விஜய்? ஐ எம் ஸோ டிரான்ஸ்பரண்ட், நோ ஃபில்டர்ஸ். நீங்கள் சொல்கிறது உண்மையாக கூட இருக்கு, எனக்கு தெரியாது, ஐ டோன்ட் நோ. பட் அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குன்றத டேக்கிங் ஃபார் கிராண்டட் நீங்கள் சொல்கிறது உண்மையாக இருக்குன்னு ஒரு வாதத்துக்கு வச்சுப்போமே. ஹவு கேன் யூ அஃபோர்ட் டு டூ இட்ன்ற நான் யூ வில் பவுண்ட் டு லூஸ். உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு X% ஆஃப் ஓட்ஸில் திஸ் சார்ட் ஆஃப் பிஹேவியர் வந்து ஒரு டென்ட்டை ஏற்படுத்துறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. 100% வாய்ப்பு இருக்குது. மேபி 1%, மேபி 2-3%. இதால் உனக்கு ப்ளஸ் வரப்போகிறது கிடையாது, பட் அடி வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தென் why are you doing it? which no politician on vote bank politics can dream of doing it. ரொம்ப நல்ல கேள்வி அது. இட்ஸ் a பியூட்டிஃபுல் கொஸ்டின் அது, அன்ஃபில்டர்ட் இருக்கணுன்றது. பட் வாட் இஸ் த நெசசிட்டி ஃபார் இட் வென் யூ ஆர் இன் vote bank politics? என்னால் எனக்கு அது ஜீரணிக்க முடியல. என்னால் ஜீரணிக்க முடியலன்றது கூட தப்பானது, என்னால் புரிஞ்சிக்க முடியல. ஆக்சுவலி ஐ எம் அட் அ லாஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். வேல்யூ ஜட்ஜ்மெண்ட் இல்லை, தப்பு ரைட்டு, அவர் எலெக்ஷனில் தோற்றுருவார் இஸ் ஜஸ்ட் டஸ்ட் இன் மை லெஃப்ட் ஃபுட் விச் இஸ் த பப்ளிக் பெர்செப்ஷன். அப்படி நீ இருக்க முடியாதுன்ற when you are in public life, when you are in politics. as an actorனா எனக்கு பிரச்சனை இல்லை. if you simply an actorனா அவன் அப்படி தான் இருப்பான். அந்த அன்ஃபில்டர்ட் இமேஜ் கூட அவனுக்கு உபயோகப்படுத்தலாம். பாலிட்டிக்ஸில் எப்படி அது உதவும்? வாய்ப்பே கிடையாதுன்ற நான். அப்போ இது வந்து புரிந்து கொள்ள முடியாத ஒரு விஷயமாக தான் எனக்கு இருக்குது. இது வந்து அவரை விட அவர் பிகாஸ் இஸ் நாட் ஓன்லி அன் ஆக்டர், இஸ் அ பொலிட்டிக்கல் லீடர். அவரோட சப்போர்ட்டர்ஸ், பொலிட்டிக்கல் சப்போர்ட்டர்ஸ், அவரோட சுற்றி இருக்கக்கூடிய லீடர்ஸ் அண்ட் தோஸ் ஹூ வாண்ட்ஸ் டு vote him, அவங்கெல்லாம் வந்து தே ஆர் இன்டு ட்ரபிள். அப்போ அவங்க கஷ்டத்தை பற்றி எனக்கு கவலை இல்லைன்றது சம் சார்ட் ஆஃப் அ சாடிஸ்டிக் attitude. இட்ஸ் அ சாடிஸ்டிக் attitude. ஐ எம் நாட் பாதர் அபவுட் த ஒப்பீனியன் ஆஃப் மை சப்போர்ட்டர்ஸ். அரசியல் எதிரியோ
கொள்கை எதிரியோ மேலேயோ ஏகப்பட்ட விமர்சனங்களும் ஏகப்பட்ட என்ன சொல்கிறது குற்றச்சாட்டுகளும் ஒரு லிஸ்ட் வச்சுருக்கும் போது ஸோ அவங்க திரும்ப என்னை அட்டாக் பண்ணுறதுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு மோடு இதை நானே பிளாக் பண்ணியாச்சு. இப்போது வாங்க இவங்க மேலே வைக்கக்கூடிய விமர்சனை பற்றி நம்ம பேசலாம், டைரெக்டாக மக்களை அஃபெக்ட் பண்ணக்கூடிய விஷயத்தை பற்றி பேசலாம் அப்படின்னு அவர் நினைக்கிறாரா? ஏன்னா அங்கே விவசாயிகள் பிரச்சனையை பற்றி பேசும்போது அவர் பரந்தூரை சொல்கிறாரு, மேல்மாவை சொல்கிறாரு, விவசாயிகளுக்கு ஜென்யூனாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் சொல்கிறாரு. அப்போ இதெல்லாம் வந்து நேரடியாக மக்களை பாதர் பண்ணக்கூடிய அவங்களுக்கு பிரச்சனை பண்ணக்கூடிய விஷயங்கள் நம்ம பேசலாம், பர்சனலில் விட்டுருங்க அப்படிங்கிறத அவர் ஓப்பனாக சொல்கிறாரான்னு நான் கேட்குறேன். அப்படி அவர் சொல்கிறாருன்னா தட் ஆட்டிடியூட் இஸ் ராங்ன்ற நான், பிகாஸ் திஸ் வில் பவுண்ட் டு ஹேவ் சம் சார்ட் ஆஃப் அ நெகட்டிவ் இம்பேக்ட்ன்ற நான். அது நீங்கள் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நான் மறுக்கல, பட் அதுதானே எனக்கு தெரியாது. ஓகே, நீங்கள் சொல்கிறது வாய்ப்பு இருக்குன்றத ஒரு வாதத்துக்கு எடுத்துக்கிறோன்னா தட் ஸ்ட்ராட்டஜி இஸ் அண்ட் வெரி 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 ரிஸ்கி ஸ்ட்ராட்டஜின்றான், பிகாஸ் இட் மே பேக் ஃபயர். சரி, இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய லீடர்ஸுக்கு வருங்க. எம்ஜிஆர் 1982 ஏஷியாடு கேம்ஸ், ஏஷியன் கேம்ஸ் டெல்லியில் நடந்தது. தட்ஸ் அ வெரி ஃபேமஸ் ஃபோட்டோ, கூகுள் பண்ணிங்கன்னா வரும். எம்ஜிஆர் சீஃப் மினிஸ்டர் 1982. அவரோட ரைட் சைடில் ஜெயலலிதா உட்காந்துருப்பாங்க, லெஃப்ட் சைடில் ஜானகி அம்மா இருப்பாங்க. அப்போ தான் ஜெயலலிதாவை பாலிடிக்ஸில் இண்டக்ட் பண்ணுறாரு, கொள்கை பரப்பு செயலாளர். எல்லாரும் கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு இந்த வெயிலில் உட்காந்து டெல்லியில் ஏஷியன் கேம்ஸ் பார்ப்பாங்க. தட் ஒன் ஃபோட்டோ வாஸ் அ வெரி வெரி ஃபேமஸ் ஃபோட்டோ. இந்த பக்கம் ஜெயலலிதா, அந்த பக்கம் ஜானகி அம்மா. But that was MGR, and Janaki never filed a case against MGR. And look at கலைஞர், ஜானகி இவங்க தயாளமாக இருந்தாங்க, ராஜத்தம்மா இருந்தாங்க, ஓப்பனாகவே தான் இது பண்ணாங்க. பட் அட் வாட் ஸ்டேஜ் ஆஃப்டர் யூ அச்சீவ்டு? பட் யூஆர் அட் த ப்ரிலிமினரி ஸ்டேஜில். ஸோ இந்த அளவுக்கு இந்த டிஸ்கோர்ஸ் வந்து கீழே போகிறதுன்றது. அண்ட் ரிமெம்பர் ஒன் திங் தட் யூ ஆர் லிவிங் இன் அ கன்வென்ஷனல் சொசைட்டி. எந்த நியாயங்களும் எடுப்படாதுன்னுவாங்க ஒரு அரசியல்வாதிக்கு. நான் பல தடவை கேள்விப்பட்டிருக்கேன். நான் ஒரு அரசியல்வாதிக்கு வந்து திரும்ப திரும்ப சொல்கிறோம், வாக்கு வங்கி அரசியல் இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதிக்கு ஹவவர் பவர்ஃபுல், ஹவவர் சார்மிங், ஹவவர் இன்ஃப்ளூயன்ஷியல் he may be, if he has been caught in a women's issue, அவனோட எந்த நியாயங்களும் எடுப்படாதுன்னுவாங்க. பெண்கள் விஷயத்தில் மாட்டினா உன்னோட எந்த நியாயங்களும் எடுப்படாதுன்னுவாங்க. யாருக்கு? எல்லாருக்குமே சொல்லுவாங்க, எஸ்பெஷலி பாலிட்டிஷியன்ஸ். அது அச்சீவ்டு பாலிட்டிஷியன்ஸுக்கு மேபி a feather in their cap. those who wants to achieve இருக்குல்ல, அவனுக்கு அது ஸ்டம்பிளிங் பிளாக். அப்படி பார்த்தா எவ்வளோ பேர் 2 பொண்டாட்டி வச்சுருக்கான், எவ்வளோ பேரோட எவ்வளோ ஸ்டோரிஸை நம்ம கேட்குறோம், நீங்கள் பேசுகிறது முரண்பாடாக இல்லைன்னுவாங்க. இல்லை, those who achieved அந்த road to growth இருக்கு இல்லையா, அவன் அதை வேறு மாதிரி எடுத்துப்பான். பட் those who are on the road to achieve glories and power, அவன் இதில் மாட்டினானா ஃபினிஷ்டு. நிறைய விமர்சனங்களை ஒரு ஆளும் கட்சி மேலே அவர் வைக்கிறாரு. இருக்கக்கூடிய மோசமான ஆட்சிகள்லேயே முக்கியமான ஆட்சின்லாமும் சொல்கிறாரு. இப்போ மக்கள்கிட்ட வந்து திமுகவை தான் என்னுடைய டிவிகேக்கு எதிரி, அரசியல் எதிரி அப்படிங்கிறத ரொம்ப கான்ஷியஸாக, என்ன தான் வந்து அதிமுக அவர்களை பற்றி அவர் பெருசாக சொல்ல ஒரு வரியை சொல்லிட்டா கூட ஏடிஎம்கே டிவிகே விமர்சனம் பண்ணக்கூடிய அளவுக்கு அவர் அதிமுக விமர்சனம் பண்ணலை, நாம் தமிழர் அவர் விமர்சனம் பண்ணலை. அவருடைய அந்த கோலில் ரொம்ப கரெக்டாக இருக்காருன்னு தானே சார் நம்ம பார்க்க முடியுது. எனக்கு டிவிகேக்கு டிஎம்கே தான் எதிரி, அது ரொம்ப கரெக்டாக அவர் வந்து சொல்லிகிட்டே தானே சார் வராரு. ஒருவேளை இந்த இடத்துல எதிரிக்கு எதிரி நண்பன்கிற மாதிரி அதிமுகவும் டைல்யூட் ஆகாமல் ஒரே கருத்தை பேசினால் அது திமுகவுக்கு பெரிய சேலஞ்சாக அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது தானே சார்? இவர் பேசினா வரும்போது வரக்கூடிய சேலஞ்ச் ஏடிஎம்கே பேசும்போது வருமானது தெரியல எனக்கு. அவங்க கட்டமைக்கிறது வேறு. ஆக்சுவலாக இப்போ விஜய் பேசும்போது மக்கள் மத்தியில் கிடைக்கிற ட்ராக்ஷன் ஏடிஎம்கே பேசினா வராது. இப்போ திமுக ஊழல் கட்சி அப்படின்னு விஜய் பேசினானா நிமிந்து பார்க்குறவங்க, ஏடிஎம்கே பேசினா கேட்க மாட்டான். ஏன்னா நீயும் ஈக்குவலி ஊழல், உங்கள் 2 பேருக்கும் வந்து போட்டி தான் நடக்குதே ஒழிய அவரோட ஊழலை சொல்கிறது உங்களுக்கு எந்த தார்மீக தகுதியும் கிடையாது, உங்கள் ஊழலை பேசுகிறதுக்கு திமுக எந்த தார்மீக தகுதியும் கிடையாது. எல்லாம் ஒரே குட்டையில் வர மட்டைகள் தான். பதவிக்கு வர துடிக்குது ஏடிஎம்கே எதுக்குன்னா நீங்கள் திமுக செய்கிறது எல்லாத்தையும் வந்து அவங்க செய்யணும். இவங்க 10 வருஷம் பவரில் இல்லாமல் வந்து 10 வருஷத்தில் விட்டதை 5 வருஷத்தில் பிடிக்கிறதுக்கு இவங்க ஓடிக்கிட்டு இருக்காங்க ரேஸில். 5 வருஷத்தில் விட்டதை பிடிக்கிறதுக்கு அவங்க வந்தாங்கன்னா ஓடுவாங்க. 5 வருஷம் இவங்க என்னெல்லாம் செஞ்சாங்களோ, 10 வருஷம் என்னெல்லாம் செஞ்சாங்களோ, இந்த 5 வருஷத்தில் செய்ய தவறுனதை அடுத்த தடவை வந்தாங்கன்னா அவங்க செய்வாங்க. மக்களை பொறுத்த வரைக்கும் இவங்க 2 பேர் மேலேயும் ஒன்றும் நல்லாட்சி கொடுப்பாங்கன்னு திமுக ஒன்றும் திமுகவுக்கு மாற்று என்று பரிபூர்ண நம்பிக்கை மக்களிடம் இருப்பதாக நமக்கு தெரியல. ஒரு சேஞ்ச் ஆஃப் கார்டு வந்தால் கொஞ்ச நாள் வேணால் ஒழுங்காக இருக்கலான்ற எண்ணமாக இருக்கலாமே ஒழிய ஒரு சுத்த சுயம்புன்றதோ அல்லது வந்து இவங்க க்ளீன் ஹேண்டுன்ற என்ன நம்பிக்கை கிடையாது. பேகேஜ் வந்து விஜய்க்கு இல்லை, ஏன்னா இது வரைக்கும் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கல. ஸோ விஜய் கிடைக்கும்போது பேசும்போது கிடைக்கிற ட்ராக்ஷன் வந்து அவங்களுக்கு கிடைக்காது, டெஃபினட்டாக ஏடிஎம்கேக்கு கிடைக்காது. அதுதான் வந்து இப்போ திமுகவோட பயமே. வெறுமனே ஏடிஎம்கே அவங்க எதிரியாக இருந்தால் கவலையே இல்லை. நம்ம என்ன தப்பு பண்ணாலும் திமுக ஏடிஎம்கே எதிர்த்தானா மக்கள் நம்ப மாட்டாங்க. நம்ம 2 பேரும் ஒன்று தான்றது மக்களுக்கு தெரியும்ன்ற அவங்க தைரியமாக இருப்பாங்க.
விஜய்க்கு அது கிடையாது. அவர் ஃப்ரெஷ் ஹேண்டு. மேபி ஒரு தடவை ஜெயிச்சு வந்து ஒரு வேளை வந்தால் அதுக்கப்புறம் அவங்க முகமுடி கிழியலாம். இப்போதைக்கு வந்து அவங்களுக்கு அந்த ஒரு இமேஜ் இருக்குல்ல, பேகேஜ் இருக்குல்ல, அதுதான் திமுகவோட சேலஞ்சு. எ ஃப்ரெஷ் பிளேயர் ஹூ கம்ஸ் அண்ட் டாக் அபவுட் கரப்ஷன் போது மக்கள் நிமிர்ந்து பார்க்குறாங்க. சிஸ்டம் இஸ் வேரிங் அவுட். 2 பேரும் ஒன்று தான், 2 பேரும் ஒரே குட்டையில் ஒரு மட்டைகள் தான். மக்கள் வந்து 2 பேர் மேலேயுமே நம்பிக்கை இழந்துட்டாங்க. சிஸ்டத்தை மேலே நம்பிக்கை இழந்துக்கிட்டு இருக்காங்க. ஏதாவது ஒரு தேவதூதன் வந்து நம்மளை காப்பாற்ற மாட்டானா, நல்ல மேய்ப்பன் வரமாட்டானான்ற ஏக்கம் வந்து ஏஜ் ஓல்டு கிரேவிங் மக்கள் மனசில் இருக்கிறது தான் இது. அதனால் புதுசாக ஒருத்தன் வரும்போது அண்ணாந்து பார்க்குறாங்க. முன்பு விஜயகாந்தை பார்த்தாங்க, அதோட கொஞ்சம் அதிகமாக, ரொம்பவே அதிகமாக கூட விஜயை பார்க்கலாம். ஒரு எலெக்ஷன் தாங்கலாம், தோத்தாலும் ஜெயித்தாலும். ஜெயிக்கிறதுக்கு ஒன்றும் வாய்ப்பு கிடையாது. தோற்ற பிறகு அவர் பாலிடிக்ஸ் என்ன கதியாக போகுது நமக்கு தெரியாது. இவங்க ஒழுங்காக இருந்தாங்கன்னா, ஓரளவாவது இந்த எக்ஸிஸ்டிங் பார்ட்டிஸ் ஒழுங்காக இருந்தாங்கன்னா விஜய் மாதிரியான பிளேயர்ஸுக்கு ட்ராக்ஷனே கிடைக்காது. இவங்க ஒழுங்காக எல்லாம் அவங்க வந்து இவ்வளவும் அவங்களுக்கு பக்கம் மக்கள் திரும்புகிறாங்க. ஸோ இவங்க சரியாக இல்லை, எக்ஸிஸ்டிங் பிளேயர்ஸ் சரியாக இல்லைன்றது தான் விஜய்க்கு கிடைக்கக்கூடிய ட்ராக்ஷன் உணர்த்தக்கூடிய பாடம். அதர்வைஸ் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது நீங்கள் சொல்லுங்கள்? இவங்க 2 பேருக்குள்ளே என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? அது விஜய்க்கு ஆப்வியஸ்லி ஒரு பெனிஃபிட்டாக தான் அமையும் இல்லையா சார்? ஆப்வியஸ்லி. பட் எந்த லெவலுக்கு பெனிஃபிட்டு? ரெஜிம் சேஞ்சை மாற்றுற அளவுக்கு நீ ஜெயிச்சா பார்த்தா அது 30% வாங்கி எலெக்ஷனில் ஜெயிச்சு ஆட்சியை பிடிக்கிறதுலாம் அவ்வளோ ஈஸி இல்லைல்ல. ஒரு எலெக்ஷனில் 2 வருஷத்தில் 2 வருஷம் கட்சி ஆரம்பித்து யாரால் அதை சாதிக்க முடிஞ்சு? இன்னும் 1 மாதத்தில் எலெக்ஷன் வரப்போகுது. அந்த 1 மந்த் பீரியட் இருக்குது. நாமினேஷன் ஃபைல் பண்ணணும், கேம்பெயின் போகணும், ஓட்டிங் டே அன்றைக்கி இருக்குது. கிட்டத்தட்ட அந்த 30 days நீங்கள் ஃபீல்டில் நிற்பீங்களா, நிற்க மாட்டீங்க. ஆல்ரெடி தெர் இஸ் அ டிப் இன் இஸ் ஓட் பேஸ். 3 to 4% டிப் இருக்குது. அது எலெக்ஷன் ஃபீவர் ஸ்டார்ட் ஆகும்போது சஸ்டெயின் பண்ண முடியுமான்றது ரொம்ப கஷ்டம். இந்த எலெக்ஷன் ஆக்சுவலாக அந்த ரேஸில் 15 நாள் ஓட முடியுமா? அப்போ கீழே போயிட்டாங்கன்னா எக்ஸிஸ்டிங் பிளேயர்ஸ் தான் முன்னால் வந்து நிற்பாங்க. மேபி 31 நீங்கள் பார்ட்டியை என்னமோ ஸ்ட்ரென்தன் பண்ணி கிரவுண்ட் பாலிட்டிக்ஸ் பண்ணால் வாய்ப்புகள் இருக்கலாம். பட் அவரோட சைக்காலஜி, அவருடைய டெம்பர்மெண்ட், அவரோட பிஹேவியரை பார்க்கும்போது அவரால் சஸ்டெயின் பண்ண முடியுமான்னே தெரியல. இப்போயும் மாதம் ஒரு தடவை வெளியில், இப்போ வாரத்துக்கு ஒரு தடவை வெளியில் வராரு. எலெக்ஷன்லாம் முடிஞ்சு எல்லாம் அவங்கவுங்க வேலைக்கு போன பிறகு அவர் அந்த அக்ரெசிவ் பாலிடிக்ஸ் பண்ணுவாரா? இப்போ டிஎம்கேலாம் வந்து 75 வருஷமாக பவரில் இருந்தாலும் இல்லாட்டியும் அவன் தினமும் பாலிடிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பான். நீங்கள் எவ்வளோ தான் ஆட்சி தோட்டினாலும் அடுத்த நாள் காலையில் வீட்டு வாசல் வந்து நிற்பான். மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா அவன் தான் வந்து நிற்பான். இன்றைக்கி அந்த மாதிரிலாம் யாராலுமே பாலிடிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ யூஆர் ஃபைட்டிங் வித் அ பொலிட்டிக்கல் அனிமல். அவங்களுக்கு 24 hours 365 days பாலிடிக்ஸ் அவங்களுக்கு. அது உங்களுக்கு இல்லையா? நீங்கள் ஏதோ வரீங்க, ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கீங்க. இப்போயே உங்களால் என்ன பாலிடிக்ஸ் பண்ண முடிஞ்சு நான் கேட்குறேன். மாதம் ஒரு தடவை வந்தார், கரூர் இன்சிடென்ட்டுக்கு பிறகு கொலாப்ஸு. அது பிறகு ஒரு 2 வாரத்துக்கு ஒரு தடவை வந்தால் இப்போ வாரம் ஒரு தடவை எலெக்ஷன் வருதுன்னு வராரு. மேபி அந்த 40 days ஃபீல்டில் இருக்கலாம். அதுக்கு பிறகு என்ன? இட்ஸ் அ 365 days 24 hours ஜாப். டெம்பர்மெண்ட்டே அவர் கிடையாது இல்லை. பிகாஸ் திஸ் இஸ் நாட் யுவர் பிரெட் அண்ட் பட்டர். கடைசி 2 வருஷமாக தான் நீங்கள் உள்ள வரீங்க. அண்ட் உங்களோட ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரென்த் என்ன? உங்களுக்கு பல இஷ்யூஸில் உங்களுக்கு ஒப்பீனியனே கிடையாது. இட்ஸ் அ வெரி டேஞ்சரஸ் கேம். உங்களுக்கு வந்து அது வந்து அவ்வளோ ஈஸியானது கிடையாது. பெரிய பெரிய ஜாமான்லாம் அதில் போய் காணாமல் போயிருக்கான் உங்களுக்கு. நிறைய விஷயங்கள் எனக்கு ஒப்பீனியனே இல்லை, நான் பேச மாட்டேங்கிறேன்னு சொல்கிறாங்க, எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்கிறாங்க. அது எதை பேசினாலும் காவேரி மேலாண்மைங்கிறாங்க, முல்லை பெரியாருங்கிறாங்க. இதெல்லாம் போய் தெரியாமலாம் கிடையாது. எனக்கு ரிமோட்லி ஆப்ரேட்டட் வெஹிக்கிள் வரைக்கும் தெரியும். அதெல்லாம் தெரிஞ்சுட்டு தான் நான் வந்திருக்கேன். நான் பேசலைங்கிறதுக்காக எனக்கு எதுவும் தெரியலன்றது கிடையாது அப்படிங்கிறாரு. தன்னோட பலவீனத்தை மறைச்சிக்கிறார். எல்லாம் தெரியணும்னு யாரும் சொல்ல, ரிமோட் வெஹிக்கிளை பற்றிலாம் தெரியணும்னு கூட அவசியம் கிடையாது. கேட்டுக்கிட்டால் கூட போதும். பொலிட்டிக்கல் இஷ்யூஸில் உனக்கு ஸ்டாண்ட் இருக்கா இல்லையான்றதான் கேள்வி. எல்லாம் தெரிஞ்சவங்க யாருமே கிடையாது. கட்டுறது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு. அது இல்லை பிரச்சனை. விஷயங்கான இருக்கா இல்லையான்றது பிரச்சனை இல்லை. இஷ்யூஸை பற்றின உனக்கு என்ன புரிதல் இருக்குது? அப்புறம் ஸ்டாண்ட் இல்லாமல் இருக்கக்கூடிய இஷ்யூஸை பற்றி நீ நியாயப்படுத்துறீங்க. திருப்பரங்குன்ற இஷ்யூவில் தாவேக்காக்கு ஸ்டாண்ட் இல்லாமல் இருக்க முடியாது, விஜய்க்கு ஸ்டாண்ட் இல்லாமல் இருக்கலாம். தீபம் ஏற்றணுமா ஏற்றக்கூடாதா? இட்ஸ் நாட் போலரைஸ்ட். என்டிஏ வந்து தீபம் ஏற்றணும், ஜட்ஜு உத்தரவு போட்டால் நம்ம பண்ணணுன்றாங்க. அது ஒரு ஸ்டாண்டு. டிஎம்கே அண்ட் அலையன்ஸ் முடியாது. கம்வாட்மே அது வந்து 4 வட்டத்தில் வந்து பாபர் மஸ்ஜித் மாதிரி தர்காவை இடிப்பானுங்க, விட முடியாதுன்றாங்க. ஒரு ஸ்டாண்டு. அது உனக்கு ஸ்டாண்டே இல்லையா? இஷ்யூஸில் சொல்கிறேன் நான். விஷயங்கான தெரியலாம், தெரியாமல் போகலாம். அது ஒரு பொத்தான அம்சம் வந்து உழப்போகுது சிஸ்டத்தில், இல்லை மொபைலில் உழப்போகுது. திருப்பரங்குன்ற இஷ்யூவில் தனக்கு ஒரு நிலைப்பாடு இல்லாததை தாவேக்காவோட நிலைப்பாடை தாங்க கேட்குது, விஜயோட நிலைப்பாடை கேட்கல. அவர் நான் ஆரம்பித்ததே பரந்தூரில் தான் நான் ஆரம்பித்தேன் அப்படிங்கிறாரு. நாங்குநேரி இஷ்யூ பற்றி பேசுகிறாரு. நடந்த பிரச்சனைகள் எல்லாம், மற்ற பிரச்சனைகளுக்கு எல்லாமே அவர் குரல் கொடுத்துருக்கிறாரு. ட்விட்டரில் அவருடைய பதிவு போட்டிருக்கிறாரு. அடுத்து வரக்கூடிய பிரச்சாரங்களில் அவர் அதை பற்றி அட்ரஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. இல்லைங்க, அது ரொம்ப ஷாலோவாக தானே இருக்குது. அடுத்து கிரவுண்ட் ஒர்க் என்ன? திருப்பரங்குன்ற இஷ்யூவில் உனக்கு என்ன? நாங்குநேரியை விட பரந்தூரை விட ரொம்ப ரொம்ப குரூஷியலான இஷ்யூ திருப்பரங்குன்ற. அங்கே தான் உனக்கு எக்ஸ்போஸ் ஆகுற. ஏன்னா ஹிந்துத்துவா கேம் அங்கே விளையாடுறாங்க.
நல்லா இருக்க மாநிலத்தை நாசம் பண்ணுறான் அவன். அங்கே வந்து தெளிவாக ஒரு இஷ்யூ டெவலப் ஆகிருக்குது. வேணுமா வேணாமா? அங்கே ஒரு டாக்டிக்கல் ஸ்டண்ட் எடுக்கிறாருன்னு பார்க்கலாமா? வாய்ப்பு அமைதியாக இருந்துடலாம், இந்த பக்கமும் போக முடியாது, அந்த பக்கம் போக வேண்டாம் அப்படிங்கிறத நம்ம அமைதியாக இருக்கலாங்கிற ஒரு ஸ்டாண்ட். அதுதான் சொல்ல வரேன். யூ டோன்ட் ஹவ் தட் லக்ஸுரி ஆஃப் கீப்பிங் குவைட். அமைதியாக இருப்பதற்கான லக்ஸுரி உனக்கு இல்லை, அந்த சொகுசு உனக்கு இல்லை. பிகாஸ் யுவர் இண்டிவிஜுவல் விஜயை கேட்கலன்றேன், தாவேக்கான்ற பார்ட்டியை கேட்குறேன். பார்ட்டிக்கு ஒரு ஸ்டாண்ட் இல்லாமல் இருக்க முடியாதுங்க. பார்ட்டி cannot be a spectator. பொலிட்டிக்கல் பார்ட்டி cannot be a spectator. You should be either this side or that side. பிஜேபியை மோடியை ஹெட் ஆன் கொலிஷன் நேரடியாக எதிர்க்க அவர் தயங்குகிறார், அஞ்சுகிறார் என்பது உண்மை. அதை பல்வேறு விதமான போர்வைகளை போர்த்தி கொண்டு அவர் தன்னை மறைத்துக் கொள்ளுகிறார். ரொம்ப நாள் இந்த வேஷம் நீடிக்காது அப்படின்னு எல்லாரும் என்னை சொல்கிறாங்க, ஆனால் அது கிடையாதுன்றதையும் அவர் அட்ரஸ் பண்ணுறாரு. அவர் ஏமாத்துறார், பொய் சொல்கிறார், தன்னுடைய இயலாமையை பலவீனத்தை அவர் மறைத்துக் கொள்ளுகிறார். நான் தான் சொல்கிறேன், நீ திருப்பரங்குன்றம் இஷ்யூவில் யூ டோன்ட் ஹேவ் தட் லக்ஸுரி ஆஃப் கீப்பிங் குவைட். தாவேகா, நாட் விஜய். திஸ் சைட் ஆர் தட் சைட். இல்லை, ஒரு கட்டத்தில் அவர் பேசலைன்னா கூட போன வேலூரில் நினைக்கிறேன் அந்த பிரச்சார கூட்டத்தில் எங்களுக்கு அழுத்தம் தரப்படுகிறது, பிஜேபினால எங்களுக்கு பிரச்சனை வருகிறதுங்கிறத அவர் சொல்கிறார். ஆமாம், பிஜேபியோட அழுத்தம் வரதான் செய்யும். கொள்கை எதிரின்னு சொன்னால் வேண்டாம், கட்டி பிடிச்சி மொத்தமாக கொடுப்பான், அழிக்க தான் பார்ப்பான், ஒழிக்க தான் பார்ப்பான். வென் யூ டிக்ளேர்டு மீ ஆஸ் யுவர் எனிமி, வென் ஐ எம் இன் பவர், ஐ வில் யூஸ் எவ்ரி வெப்பன் டு க்ரஷ் யூ. அதுதான் பாலிடிக்ஸு. அது தெரிஞ்சு தானே வர நீ, அது எது புலம்புற. அப்புறம் மகளிர் தினத்தை முன்னிட்டு அவர் மகளிருக்கான சில விஷயங்கள் அறிவிப்புகள்லாம் விடுவோன்ட்டுருக்காரு. இன்றைக்கி ஒரு மீட்டிங் வேறு இருக்குது. இந்த சுச்சுவேஷனில் இந்த ஒரு மீட்டிங் அப்படிங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான விஷயம்? மேடம், உங்கள் கேள்வியிலே உங்கள் பதில் இருக்குது. வி ஆர் லிவிங் இன் அ வெரி நாசியேட்டிங் டைம்ஸ். அதனால் எதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணக்கூடாதுன்னு விரும்புகிறோமோ வி ஆர் ஃபோர்ஸ்டு டு டச் இட், அட்லீஸ்ட் இன்டைரக்ட்லி. இதுவே மெசேஜ், இந்த மீட்டிங்கே மெசேஜ். அவரோட ரீசன்ட் பிஹேவியர் இஸ் நாட், ஐ மீன் ஐ எம் நாட் ஹியர் டு பாஸ் ஜட்ஜ்மெண்ட், பட் யூனோ it pushes even decent people into some sort of a very untenable position. You speak out and கேட்குற மாதிரி இருக்குது. And we are living in a very conventional society. So we should have that, எப்படி சொல்கிறது, நம்ம அந்த ரொம்ப கார்டடாக தான் நம்ம பேச முடியும், ஓப்பனாகவும் நம்ம பேச முடியல. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலில் வந்து ஒரு மகளிர் தினம் கரெக்டாக இந்த நேரத்தில் வருது. நாளைக்கு தான் மகளிர் தினம், March 8 அவர் இன்றைக்கே கொண்டாடிடுறாரு. தட்ஸ் நாட், அது ஒன்றும் தப்பு இல்லை, அது ஒன் டே முன்னால் கூட பண்ணிக்கலாம் நீங்கள். பட் என்ன பேச போகிறான்றதை நம்ம பேசின பிறகு தான் பார்க்கணும். என்ன பேச போகிறார், யாரோட வந்து பேச போகிறான்றது முக்கியம். தட்ஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டண்ட், இல்லையா? மைனாரிட்டி ஓட்டுகளை விஜய் பிரிப்பார் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்பயுமே உண்டு. அது ஏடிஎம்கே பக்கமும் டிஎம்கே பக்கமும் ரெண்டு பேருக்குமே அந்த ஒரு சிக்கல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த முறை டிஎம்கே கிட்டத்தட்ட 22 பேர் கூட்டணியில் இருக்கிறாங்க. நிறைய மைனாரிட்டி கட்சிகளும் உள்ள இருக்குங்க போது இன்னுமே அந்த ஓட்டுகள் ரொம்ப கணிசமான வகையில் பிரியறதுக்கான வாய்ப்பு இருக்கா? விஜய்க்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இன்னும் எனக்கு இன்னமும் நாட்கள் போக போக மைனாரிட்டிஸ் ஓட்டு வந்து கணிசமான அளவுக்கு திமுக கூட்டணிக்கு தான் போகும்னு தோணுது. ஏன்னா வந்து ஆஃப் லேட் விஜய் இஸ் லூசிங் இஸ் ஷீன். அவர் ஓட் பேங்க்கில் ஒரு டிப் இருக்குது. அவருடைய சில நடவடிக்கைகள் ப்ளஸ் பர்செப்ஷனில் ஒரு இஸ் ஃபாலிங் டவுன் அண்ட் அண்டர். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு 3 மாதங்களுக்கு முன்பு சிறுபான்மையின வாக்குகளை அவர் எந்த அளவுக்கு பிரிப்பாரோ அது இன்றைக்கி கணிசமான அளவுக்கு அது மாறி திமுக கூட்டணிக்கு, ஏன்னா பிஜேபி தான் மைனாரிட்டிஸ்க்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அச்சமாக இருக்கிறது. அவர்கள் அளவில் இது ரொம்ப நியாயமான ஒரு அச்சம் தான். ஆகவே ஒரு கட்டத்தில் விஜய்க்கு இருந்த அந்த ஒரு மைனாரிட்டிஸ் ஓட் பேங்க் இப்போ கணிசமாக குறைஞ்சிருக்குது. தமிழ்நாட்டில் இருக்க மைனாரிட்டிஸில் வந்து கணிசமான பிரிவினர் 80% குறையாமல் திமுகவுக்கு போட்டுருவாங்கன்னு தான் எனக்கு தோணுது. இப்போ இருக்கக்கூடிய அந்த டிப் அப்படிங்கிறது இன்னும் எலெக்ஷனுக்கு கொஞ்சம் நாள் இருக்குது. இதுக்கப்புறமான அவருடைய ஆக்டிவிட்டீஸ், அவருடைய அந்த பிரச்சாரங்கள், செய்யக்கூடிய விஷயங்களில் கண்டிப்பாக அது ஒரு அப் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குல்ல சார்? அது என்ன வேணால் அந்த லாஸ்ட் மினிட்டில் மாறும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கு அந்த இந்த களம் வந்து ஓப்பனாக இருக்கா? மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை மேடம், கீழே போகிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். அவருடைய பர்சன்டேஜ் வந்து டிப் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம், அன்லெஸ் சம் மிரக்கிள் ஹேப்பன்ஸ். அவர் வந்து ஹி ஹாஸ் டு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி இஸ் அரெஸ்ட் த ட்ரெண்ட் ஆஃப் இஸ் ஓட் பேங்க் டிப்பிங். அந்த ட்ரெண்டை அரெஸ்ட் பண்ணணும். அவர் அதை சஸ்டெயின் பண்ணாலே சாதனை இப்போ இருக்க இடத்துல. கீழே போகிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம், மேலே கிராஃப் ஏறுறதுக்கு வாய்ப்பு குறைவு. ஹி ஸ்டார்டட் வெரி சேம் வேர்ட் ஐ மீன்ஸ், ஹி ஸ்டார்டட் லூசிங் இஸ் ஓட் பேங்க்னு எனக்கு தோணுது. தன் வாக்கு வங்கியை அவர் மெல்ல மெல்ல இழக்க ஆரம்பித்திருக்கிறார் என்று எனக்கு தோன்றுகிறது. அதில் ஒரு டிப் இருக்குது. அந்த டிப் வந்து இட்ஸ் ஃபர்தர் அண்ட் ஃபர்தர் இட்ஸ் கோயிங், the dip is strengthening. That is, அது further and further கீழே போகுது. Plan your next summer escape with Grand Royal Tours. Medway Hospitals, ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி.